நம்ம நெக்ஸ்ட்டு ஆர்ஆர்பியில் எக்ஸாம்ஸில் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷன் வந்து இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தான். ஏன்னா இதில் வந்து 2லேருந்து 3 கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்குறாங்க. இதுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம்லாம் என்னென்னா, சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நார்மல் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட், அப்புறம் கியூப் ரூட் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் போர்ட் மாஸ் ரூல். நெக்ஸ்ட்டு இன்னொன்று இருக்குது. அது என்னென்னா அல்ஜிப்ரிக் ஃபார்முலாஸ். அதாவது நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்ல அல்ஜிப்ராவில், a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன வரும் அதெல்லாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குன்னா அப்புறம் பவர்ஸ் இருக்குது. பவர்ஸ் செக் பண்ணுற மாதிரி, அதாவது a + பவர் m + a பவர் n இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா காமனாக வந்து பவர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா இது மல்டிப்ளிகேஷன். இப்போ மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா பவரை ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் இருக்கும். இது மாதிரி நிறையா இருக்குது. நம்ம அப்படியே டைப்ஸை சொல்கிறேன், அதில் ஒவ்வொன்றா பார்ப்போம். சிம்பிளிஃபிகேஷனில் நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைப்ஸ் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இது என்ன சொல்கிறீங்க, இது சாதாரண விஷயம் தானே, எல்லாருக்குமே அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே தெரிஞ்சிருக்குல்ல, அதுவும் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? கரெக்டு தான். ஆனால் இதுலேயும் டைப்ஸில் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா ஒரு சம் டெசிமலில் கொடுத்துருப்பாங்க. டெசிமல்ஸில் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா ஒரு சம்ஸ் இருக்குன்னு நினச்சோம், 172 அடிஷன் தான், 0.172 அடிஷன், 1.72 அடிஷன், 17.2 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. இந்த மாதிரி டெசிமல்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ராக்ஷனலில் இருக்கும். இதே வெறும் நார்மல் அடிஷன் சப்ட்ராக்ஷன் சம்ஸ் தான், பட் இருந்தாலுமே அது ஃப்ராக்ஷன் கொடுப்பான். 2/3 சம் ப்ளஸ் 4/2 மைனஸ் 3/2 இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அடுத்தது இந்த மாதிரி ஒரு நார்மல் ஃப்ராக்ஷனல் இருக்கா, இதே ரேஷ்னல் சம்மாக கொடுப்போம். ரேஷ்னல்னால் 1 2/3 ப்ளஸ் 4 6/2 இப்படியெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இதுவும் ஒரு டைப்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து டிவிஷன்ஸ். இது எல்லாத்தையும் டிவிஷன் நம்ம நார்மலாக ஒரு டிவிஷன் பார்த்துருக்கோம். சிம்பிளிஃபிகேஷனே நம்மளுக்கு எல்லாருக்கும் கஷ்டமாக படுற ஒரு சம். எப்படின்னா 1 + 1/1 + 1/1 + 1/3 இந்த மாதிரி சம்ஸ். அப்போ இதுவும் டிவிஷன் தான். டிவிஷனில் எப்படி வருது பார்த்தீங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமும் இந்த சிம்பிளிஃபிகேஷன்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கொயர் சம் சொன்னோன்னா, இப்போ ஸ்கொயர் வந்து நார்மலாக ஒரு நம்பர்ஸ் கொடுத்துட்டு 144க்கு ஸ்கொயர் கண்டுபிடிங்க அது மாதிரிலாம் வராது. நமக்கு வருதுன்னா ஒரு பெரிய டிஜிட் நம்பர்ஸ் வருதுன்னு வச்சோங்களேன். 10426 அப்படின்னு இருக்குது, இதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிங்க அப்படின்னாங்க. இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறது ஒரு டைப்ஸ். அடுத்தது வந்து என்னென்னா, இன்னொரு கொடுக்கலாம். இப்போ ஹோல் ரூட் எடுத்துகிட்டு √3 + √3 + √3 ப்ளஸ் எக்ஸட்ரா அந்த மாதிரி கொடுக்குற இந்த மாதிரி மாடல் சம்ஸ் ஸ்கொயர் ரூட்டில் இந்த மாதிரி மாடல் சம்ஸ் வரும். அதுக்கப்புறம் ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணி நம்ம முன்னாடி பார்த்த சிம்பிளிஃபிகேஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன்ஸ் மெர்ஜ் பண்ணி ஸ்கொயரில் கேட்பாங்க. எப்படின்னா √3 + √8 +
ஸ்கொயர் ஆஃப் 12 மைனஸ் ஸ்கொயர் ஆஃப் 3 இது மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்கன்றது தெரியல, நம்ம இது மாதிரி தெரியும், இதில் போயிடும். இதை வந்து 8 எப்படி பிடிக்கலாம், 4 × 2, இங்கேருந்து 4 × 3 அப்படின்னா 2 காமன் ஆயிரும். நோட்டுதுன்னா 2 √ 2 2 √3 ஆட் பண்ணோம்னா அது மாதிரி வரும். இந்த மாதிரி சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வேறு என்ன வரும், ரூட்டில் ரூட் சம்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ மல்டிப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி 1 / √2 + 1 இந்த மாதிரி காஞ்சுகேஷன் சொல்லுவாங்க. இது வந்து திருப்பி போடலாம், அதாவது கீழே இந்த மாதிரி ப்ளஸ் அந்த மைனஸில் இருந்துச்சுன்னா சிம்பிள்ஸை மாற்றி மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணுற மெத்தட்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அதில் பார்ப்போம், பின்னாடி போகிற சம்ஸ் எல்லாம் போடுவோம். நெக்ஸ்ட் வந்து க்யூப் ரூட் வந்து கேட்குற என்டிபிசிலையோ இல்லை குரூப் டி எல்லா எக்ஸாம்ஸ்லையும் ஏஎல்பி ஜேஇ எல்லாத்தையும் கேட்குறது எப்படின்னா க்யூப் ரூட் கண்டுபிடிக்குங்க. க்யூப் ரூட் கண்டுபிடிக்கிறது எப்படி, அதாவது ஒரு நம்பர்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, இது க்யூப் ரூட் கண்டுபிடிங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமா? இல்லை, நான் இதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஷார்ட்ஸில் போய் பாருங்கள் எப்படி இப்போ க்யூப் ரூட் கண்டுபிடிக்கிறோன்ட்டு. க்யூப் ரூட் ஒரு நம்பரோட க்யூப் என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கிறது ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். அப்புறம் க்யூப் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கும் ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். க்யூப் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கும் க்யூப் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கும் தனித்தனியாக ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். அதிலே பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இதை வந்து டீட்டெயிலாக பார்ப்போம், அடுத்தடுத்த இதில் டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து போர்ட் மாஸ் ரூல். நெக்ஸ்ட் டைப் வந்து போர்ட் மாஸ் ரூல் சொன்னோமா. போர்ட் மாஸ் அப்படின்றதுல போர்ட் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வின்றது வெக்டர்ன்றது என்னென்னா மேலே அண்டர்லைன் மேலே பார் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு நம்பர் கொடுப்பாங்க 6 × 2 இங்கே டிவைடடில் 12 இருக்குது. இப்போ போர்ட் மாஸ் ரூல் ரூல்னால் உங்களுக்கு தெரியும்ல. B for bracket, O for half, D for division, M for multiplication, A for addition, S for subtraction. பெருக்கல் ஆஃப் ப்ராக்கெட்டில் இருந்துச்சுன்னா ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஆஃப்னா பெருக்கல், ப்ராக்கெட் இருந்தது ப்ராக்கெட்டில் இருக்கிறது முன்னாடி அதுக்குள்ளார அடிஷன் இருந்தாலும் சரி, சப்ட்ராக்ஷன் இருந்தாலும் சரி, மல்டிப்ளிகேஷன் இருந்தாலும் டிவிஷன் இருந்தாலும் சரி, ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட் சால்வ் பண்ணிவிட்டு அடுத்தது ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன், D for division வகுத்தல், M for திருப்பி மல்டிப்ளிகேஷன். இந்த வெளியே எங்கேயாவது மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா ஆஃப்னு இல்லாமல் வெளியே எங்கேயாவது மல்டிப்ளிகேஷன்னா அதை அதுக்கு அடுத்தது செய்யணும். அடுத்தது தான் அடிஷன் கூட்டணும், அதுக்கப்புறம் தான் சப்ட்ராக்ஷன் கழிக்கணும். ஆனால் நம்ம பாருங்கள் வெக்டர் அப்படின்றது வீன் இருக்கும்ல, வெக்டர்ன்றது என்னென்னா பார். நம்ம இதுபடி பார்த்தோம், போர்ட் மாஸ் ரூல் படி பார்த்தோம்னா டிவிஷனுக்கு அப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். பட் இதில் பாருங்கள் வெக்டர்னு ஒரு இது கொடுத்துருக்காங்கல்ல, இந்த வெக்டர்ன்றது இந்த பார் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இதை தான் சால்வ் பண்ணணும். ப்ராக்கெட்டுக்கும் முன்னாடி இதை தான் சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணால் எப்படி, 6 2 12 /12 ஆன்சர் 1 இப்படி தான் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் டிவிஷன் வரணும். இந்த பார் இருக்குன்னா இது என்ன பார் அப்படின்னு நம்ம முடிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் சொல்லி தரப்போ வெறும் போர்ட் மாஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. போர்ட் மாஸ் அப்படின்றது தான் கரெக்டான ஃபார்மேட். இதை ஞாபகம் வச்சுவாங்க. நெக்ஸ்ட் டைப் என்ன இருக்குன்னா அல்ஜிப்ரிக் ஃபார்முலா. நிறைய ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரியும். நான் இதை வந்து இந்த வீடியோஸ்லேயே நான் ஆட் பண்ணுறேன் அல்ஜிப்ரிக் ஃபார்முலான்றது என்னன்ட்டு. நெக்ஸ்ட் டைம் நம்ம கொஷின்ஸ் பார்க்குறப்பையும் அந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அல்ஜிப்ரிக் ஃபார்முலாஸில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட்டு தெரிஞ்ச சின்ன வயசுலேருந்து படித்த ஃபார்முலா A + B ² A² + B² + 2AB அப்படின்னு ஒருத்தர் சிலர் படிச்சிருப்பாங்க. ஒரு சிலர் A² + 2AB + AB² அப்படின்னு படிச்சிருப்பாங்க. இதை வந்து ஸ்கொயர் ஆஃப் சம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பேர் ஸ்கொயர் ஆஃப் டிஃப்ரென்ஸ்னாவே மைனஸ். நம்ம இதெல்லாம் எதுக்கு இந்த ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு தியரியாக கொடுத்து, அதாவது ஒரு வேர்டிங்ஸாக கொடுத்து
இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் கொஷின்ஸில் வந்துச்சுன்னா நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம். ஸ்கொயர் ஆஃப் டிஃப்ரென்ஸ் அப்படின்னாலே இந்த ஃபார்முலா தான், இதை தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் தெரியும். நீங்கள் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டிஃப்ரென்ஸ்னால் என்ன, மைனஸ் பண்ணுறது ஏவோட ஏ மைனஸ் பி அதோட டிஃப்ரென்ஸ் தான் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம், அதோட ஸ்கொயர். அதே தான் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்ன்றது நமக்கு தெரியும்ல, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அதே தான். அப்புறம் சம் ஆஃப் க்யூப்ஸ் வெறும் ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப். ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஃபார்முலா என்ன வேறுங்க, இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து தடுமா வரும் எல்லாருக்கும். ஏ ப்ளஸ் பி அப்புறம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. இது எல்லாமே நம்ம யோசிப்போம். நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து நல்லா ஞாபகம் இருக்கிறது யார் கேட்டால் சொல்கிறது அந்த ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான். அதுக்கப்புறம் இருக்க இந்த ஃபார்முலாஸ் எல்லாமும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் ஞாபகத்தில் இருந்தால் தான் நமக்கு ஒரு நம்பர்ஸை பார்த்த உடனே, கொஷினில் இருக்க நம்பரை பார்த்த உடனே இவங்க இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிடுவாங்க, இந்த ஃபார்ம் நம்ம உடனே இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கலாம் அப்படின்றது தெரியும். இப்போ ஒரு சம் வந்து ஏ மைனஸ் பி, இப்போ இங்கே 2 மைனஸ் 3, இங்கே வந்து 4 ப்ளஸ் 6 ப்ளஸ் 9 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள் நம்பர்ஸ் வந்து ஏ க்யூப் மைனஸ் பி க்யூபோட ஃபுல் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எழுதி கார்டு சொல்கிறீங்களா, இங்கே பாருங்கள் 2 மைனஸ் இங்கே 4 3ன்னு வச்சுக்கலாம், 3 4 ப்ளஸ் 6 ப்ளஸ் 9 அப்படி இருக்குன்னா இந்த என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். இது எல்லாத்து பக்கத்துலேயும் இப்படியே நம்பர் கொடுத்தா அவனே ஆட் பண்ணியே கொடுத்துருவான். இங்கே 2a 3a அது மாதிரி கொடுத்துருப்பான். நம்ம வந்து ஏக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி ஃபார்முலாஸ்லாம் இருக்கும். நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் வர பார்ப்போம். இந்த இப்போதைக்கு ஃபார்முலாஸ் மட்டும் பாருங்கள். ஃபார்முலாஸ்க்கு என்ன வேர்டிங், கொஷினில் எந்த மாதிரி வேர்டிங்ஸ் வரும் அப்படின்றது அது மட்டும் தான். கியூப் ஆஃப் சம்ஸ், கியூப் ஆஃப் சம்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலா. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், பெருசாக ஒன்றும் இருக்காது. ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர். இது மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுவும் பாருங்கள் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் பி மைனஸ் ப்ளஸ் 3ab ஸ்கொயர். இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்றது மட்டும் டிஃப்ரென்ஸ் பார்த்து தெரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே இடத்துல இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், ஆனாலும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது பாருங்கள், அடுத்தது ஃபார்முலா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வயா சம் ஃபார்முலா அப்படின்றாங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே பார்த்தாலும் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் மாதிரி. இது பாருங்கள் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், இப்படி வந்துச்சுன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னால் இந்த ஃபார்முலாவை எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி ப்ளஸ் மைனஸ் 2ab அப்படின்னு போட்டு இந்த 2abயும் இந்த ப்ளஸ் 2ab அடித்தோம்னா பாருங்கள் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா திருப்பி வந்துருச்சா. இதுதான் அப்படி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தா நம்ம ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சி ஏக்கு என்ன வேல்யூ பிக்கு என்ன வேல்யூன்னு கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து ஸ்கொயர் டிஃப்ரென்ஸ் ரிலேஷன்றது வந்து என்னென்னா, இப்போ வந்து ஒரு நிமிஷம், ஸ்கொயர் டிஃப்ரென்ஸ் ரிலேஷன்றது என்னென்னா டிஃப்ரென்ஸ் ஸ்கொயர்ஸ் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் ஸ்கொயர்ஸ் நம்மளுக்கு இந்த ஃபார்முலாவும் நம்மளுக்கு தெரியும், சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னால் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படின்னு 10th இருந்து எல்லாத்து டைமும் நம்ம இந்த கொஷின் படிச்சிருப்போம். ஸ்கொயர் டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா இதுலேயே பாருங்களேன், நம்ம எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி கூட பார்க்கலாம். இதை இப்போ மைனஸ் பண்ணால் இங்கே மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும், இங்கே மைனஸ், இந்த இடத்துல ப்ளஸ், இந்த இடத்துல மைனஸ் ஆயிரும். அப்போ பியும் ஏ ஸ்கொயர் இதெல்லாம் கேன்சல் ஆகிட்டு 2ab வந்து 4ab மாறிடும். அதுதான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் ஸ்கொயர் ஆஃப் 3 டைம்ஸ். இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, இப்போ 3 நம்பர்ஸ் இருக்குது, அதோட ஸ்கொயர்னால் இது வந்து இப்போ இந்த டைம் அந்த ஜேஇ கொஷின்ஸ்லாம் கூட இந்த மாதிரி ஃபார்மேட் தான் நிறைய கேட்டிருந்தாங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் தான் நிறைய கேட்டிருந்தாங்க. இது பார்த்துக்கோங்க, என்டிபிசியில் இந்த டைம் கேட்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இங்கே ஸ்கொயர் இல்லாமல் க்யூப்லாம் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஃபேக்டரேஷன் வித் 3 டைம்ஸ். இதுக்கும் பாருங்கள்,
a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் அப்படின்றது இங்கே -3ab இந்த பக்கம் கூட யூஸ் பண்ணிடுவேன் ப்ளஸ் 3ab இப்படி கூட ஃபார்முலாவில் வரும். எங்கடா நம்ம படித்தது இல்லையேன்னு கூட யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது, கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். கொஞ்சம் அடுத்தடுத்த இதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா குவாட்ரிக் அண்ட் குவாட்ரேட்டிக்கல் சம். இதெல்லாம் கூட அதிகமாக கேட்குறதில்ல, இருந்தாலும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுவாங்க. நம்ம நேரம் நல்லா இருந்தால் கேட்க மாட்டான், நல்லா இல்லைன்னா கேட்பான். அதனால் அதனால் நம்ம இதை பார்த்து வச்சுக்கணும். ஸோ இந்த ஃபார்முலாஸும் பார்த்துவாங்க. இது பெருசாக கேட்குறது இல்லை எதுக்குமே. இது எங்கேயா நம்மளுக்கு ஷார்ட்கட்டாக மாற்றுறதுக்கு ஒரு பெரிய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதை மாற்றுறதுக்கு இது யூஸ் ஆகும். அடுத்து நம்ம பவர்ஸ்னு ஒரு டைப் சொல்லியிருந்தோம்ல, பவர்ஸுக்கு வந்தாச்சு. லாஸ்ட் டாபிக் பவர்ஸ்க்கு என்னென்னா இந்த a இன்ட்டு m a பவர் m இன்ட்டு a பவர் n இது ஒரு நம்பர்ஸ் இருக்குது. 2/3 இன்ட்டு 2/8 இதோட மல்டிப்ளிகேஷன் என்னன்னு கேட்குறான். ஆப்ஷன்ஸ் எல்லாம் 2 பவரில் சம்திங் இருக்குது, 2 பவரில் சம்திங் இருக்குதுன்னு தான் கொடுத்துருக்கான். நம்மளுக்கு என்ன தெரியாது. இதை என்ன பண்ணுவோம், நம்ம மல்டிபிள் பண்ணி 2/3 கண்டுபிடிச்சி 2/8 கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் எல்சிஎம் மாதிரி டிவைடில் பண்ணி 2 எடுத்தோம்னா எத்தனை 2 வருது. இப்போ எப்படி போடுவோம், 2/3னா கியூப், 2 கியூப் 8, 2/8னா ஸ்கொயர் போடுவோமா. 8 × 8 × 64 கியூப் முடிஞ்சிடுச்சு. அப்புறம் 6 முடிஞ்சிச்சு. இப்போ 2 64 × 2னா 8 4 × 4 இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணி 16 1 24 25 256 அப்புறம் இங்கே இருக்க 8 இதையும் மல்டிபிள் பண்ணி அதோட ஓவரால் 2 பவர் எவ்வளோ வருது அப்படின்னு கண்டுபிடிப்போம். அதுக்கு ஷார்ட்கட் மெத்தட் சொல்கிறாங்க. என்னென்னா ஷார்ட்கட்லாம் இல்லை, இதுதான் ஃபார்மேட்டு. இப்போ a பவர் m பவர் மட்டும் டிஃப்ரென்ஸ், சேம் பேஸ் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கீழே சேம் பேஸ் நம்பர்ஸ் வச்சுட்டு பவர்ஸை ஆட் பண்ணிக்கணும். m + n இப்போ இங்கே 11 வரும், அவ்வளோதான். இப்போ இதுவே டிவிஷனில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும்ல, டிவிஷனில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஒரு நம்பர் டிவிஷனில் இருந்துச்சுன்னா மேலே வரப்போ அதோட பவர் மாறும். 4 ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு 8 கியூப் இருக்குன்னா இங்கே மேலே வருது. இல்லை ஈக்குவேஷன் அந்த பக்கம் போகுதுன்னா டிவிஷன் இருக்குது அந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் போயிடும். இங்கே எதாவது நம்பர் இருக்குன்னா எக்ஸுக்கு மல்டிப்ளிகேஷனில் போயிடும். அதே மாதிரி கீழே இருக்க நம்பர்ஸ் மேலே வரணும், ரெசிப்ரோக்கலாக மாறும். 2 இருக்குது, 1/2 இருக்குது அப்படின்னா என்னவா மாறும், 2 × 2/1ன்னு மாறும். இங்கே கீழே 1 இருக்கிறனால அப்படியே வச்சுக்கிட்டு 4ன்னு போடுவோம். இதே மாதிரி தான் பவரில் இருந்தால் கீழே a பவர் m டிவைட் பை a பவர் nன்னா, பவரில் இருக்குன்னா மேலே இருக்கிறப்ப a பவர் m இன்ட்டு a பவர் -n பவர் மைனஸாக மாறிடும். இப்போ மைனஸாக மாறிச்சுன்னா சேம் பேஸு இருக்குது, சேம் மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னா என்னாகும், ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணுறப்ப m ப்ளஸ் -n மைனஸ்ன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும். உங்களுக்கு அந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அந்த ஃபார்முலா தெரியணும், அதுவும் தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப ஈஸியான டாபிக் மாதிரி தான் தெரியும். ஆனால் இந்த சிம்பிளிஃபிகேஷனில் நம்ம படித்த அல்ஜிப்ரிக் ஃபார்முலாலேருந்து எல்லா ஃபார்முலாஸுமே இந்த சிம்பிளிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம டைமிங் பொறுத்து, நம்ம எந்த டைம் எக்ஸாம் எழுதுகிறோம் அதை பொறுத்து நம்மளோட டஃப்னஸ் அப்புறம் ஈஸியாக இருக்கிறதும் டஃப்பாக இருக்கிறதும் அதில் தான் முடிவாகும். அப்புறம் கொஷின் எடுக்கிறவங்க மைண்ட் செட்டு கூட வச்சுக்கோங்களேன். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ். இதுக்கு என்ன, இது தெரியும்ல எல்லாருக்கும். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் அதுவும் ப்ளஸ் தான். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ்.
இதுக்கு வந்து நான் படிக்கிறப்போ எங்கள் ஒரு வாத்தியார் ஒன்று சொல்லி கொடுத்தாரு. எப்படின்னா, நல்லவனும் சேர்ந்தா நல்லா தான் இருப்பானுங்க, கெட்டவனும் சேர்ந்தாலும் நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு நல்லவன் ஒரு கெட்டவன் சேர்ந்தாங்கன்னா கெட்டவன் நல்லவனுக்கு எடுத்துருவான். அதே மாதிரி இன்னொருத்தர் கெட்டவனாக இருந்து இன்னொருத்தர் நல்லவனாக இருந்தாலும் அந்த ஒரு கெட்டவன் இருந்து ஒரு நல்லவன் இருந்தால் அந்த நல்லவனையும் சேர்த்து கெடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எக்ஸ்போனன்ட் பவர் ரூல். இப்போ ஒரு நம்பர்ஸ் இருக்குது, ஏன்ற ஒரு நம்பருக்கு மேலே பேஸ் நம்பர் மேலே ஒரு பவர் நம்பர் இருக்குது, அதுக்கும் மேலே ஒரு ப்ராக்கெட்டுக்கு மேலே இன்னொரு பவர் நம்பர் இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணணும்? பவருக்கு மேலே பவர் இருக்குன்னா சேம் பவரை மல்டிபிள் பண்ணிக்கணும். மல்டிபிள்னா இப்போ இதே சொல்கிறேன், நம்பர் எப்போ எடுக்கிறோமோ அதே 2 நம்பர்ஸ். 2க்கு மேலே 3 இருக்குது, 3க்கு மேலே 5 இருக்குது. இப்படி ஒரு சால்வ் பண்ண சொல்கிறான். ஒரு நம்ம போகிற கொஷின்ஸில் இப்படி ஒரு கொஷின் வருதுன்னா என்ன பண்ணணும்? கியூப் கண்டுபிடிச்சி 8 பவர் 5 இதுக்கு 5க்கு மட்டும் மல்டிபிள்ஸ் பண்ணிகிட்ருக்கணும். அதெல்லாம் ஓகே. ஆனால் அவன் கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து 2 பவர் எக்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கான். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணுறது ரைட்டு தான். இப்போ நம்மளுக்கு ஆன்சரே 2 பவர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கான். அப்படின்றப்ப இந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் போதும். இப்போ பவரில் மல்டிபிள் பண்ணிட்டா 5 3 15, 2 பவர் 15 ஆன்சர் இப்படி வந்துடும். அவ்வளோதான். இந்த மாதிரி யோசிச்சிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப பெருசாகவும் வராது, சின்னதாக தான் இருக்கும். செக் பண்ணிக்கலாம். போக பார்ப்போம் அடுத்தது. இப்போ 2 நம்பர் இருக்குது. இது வந்து ரூல்ஸ் தானே. ஒரு 2 நம்பர் இருக்குது, பவரில் இருக்குன்னா இந்த பவர் 2 நம்பருக்கும் காமன். இது எடுக்கிறப்ப மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது, a × b. அப்போ இந்த பவரும் 2க்கும் சேரும், தனித்தனியாக வரும் அப்படின்னு அர்த்தம். இதுவும் ஒரு ஃபார்மேட்டு. இதெல்லாம் நம்மளுக்கு ரூல்ஸ் தானே, தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் யூஸ் ஆகும், சிம்பிளிஃபிகேஷனுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ டிவிஷனில் இருந்தாலும் அதே மெத்தடு தான். பவரில் இருக்குன்னா அந்த நம்பர்ஸ்க்கு மேலே தனி கீழே தனி. அடுத்தது ஃப்ராக்ஷனில் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு இதுவும் சால்வ் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுவோம் அடிக்கடி. a⁴1/x அப்படின்னா √a அர்த்தம். அப்போ இப்போ வந்து ஒரு நம்பர் கொடுக்குறாங்க 3, இல்லை சிம்பிளாக சொல்கிறேன், 9 ஒரு நம்பர் இருக்குது. 9ல் பவர் 1/2 கொடுத்துறான், 1/2 கொடுத்துறான். அப்படின்னா என்னடா அர்த்தம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே என்ன நம்பர் இருக்கோ அது இங்கே வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 என்ன? 3 அப்படின்னு அர்த்தம். இது வந்து இப்படி சால்வ் பண்ணுறதும் கூட நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிட்டு வரப்போ வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்து இப்படி நிற்கும். மேலே பவரில் வந்து -1/something அப்படின்னு வந்து நிற்கும். அப்போ வந்து நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ 27 இருக்குது, ரூட்டுன்னு இருக்கிறது வந்து ரூட் இருக்குது அப்படின்னா இது இந்த பக்கம் கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி ஃபார்முலாஸ்லாம் வரும். இப்போ இது கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறதுனா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். 27 1/1/3 அப்படின்னு இருக்குன்னா என்ன வரும்? கியூப் ரூட் ஆஃப் 27. கியூப் ரூட் ஆஃப் 27 என்ன? கியூப் ரூட் ஆஃப் 27 என்ன? 3. அவ்வளோதான். இந்த மாதிரி மெத்தட் தான் நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி எல்லா மெத்தட்ஸும் நான் இது வரைக்கும் எல்லா டைப்ஸும் சொல்லியிருக்கேன். இந்த டைப்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம சம் போட போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் சம்ஸ் எல்லாம் பார்ப்போம். இப்போதைக்கு நீங்கள் இது எல்லாத்தையும், இந்த ஈக்குவேஷன்ஸும் இந்த ஃபார்மேட்ஸு, அப்புறம் அந்த முன்னாடி சொன்ன ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட், ஸ்கொயர் நம்பர்ஸ், கியூப் நம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன். ஸ்கொயர் நம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கும் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஷார்ட்ஸ் இருக்குது, நீங்கள் அதில் போய் பாருங்கள். நான் நம்ம சம்ஸ் போடுறப்பையும் இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.